ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். உண்மையாக சொல்லணுன்னா என் லைஃப்பில் எல்லாமே ஓகேவாக போயிட்டுருக்கு. கடவுள் புண்ணியத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லை. யூடியூப்பை தவிர்த்து யூடியூப் எனக்கு என் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட். எனக்கு கடுப்பாயிட்டு யூடியூப் இந்த சேனலே நான் டிலீட் பண்ணிடலாமா, டிசால்வ் பண்ணிடலாமா அப்படியெல்லாம் நான் புலம்பியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. நான் கொஞ்சம் இம்பல்சிவ் கூட பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி என் வேலையை விட்டு வந்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு கூட சொல்ல, ஏன்னா இப்போது விஹான் சின்ன குழந்தை. ஓகேவா, ஸோ எனக்கு அவன் அப்பப்போ டே கேரில் ஃபுல் டைம் போவான். அப்பப்போ உடம்பு சரியில்லை, டாக்டரே சொல்லிட்டாங்க இவனை டே கேர் அனுப்பாதீங்க, உடம்புக்கு ஒத்துக்கலை. ஸோ எதனால் சொல்கிறேன், நான் லிங்க் பண்ணி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு டச் ஆச்சு அப்படின்னா நான் யோசிக்க மாட்டேன். பட் அது ராங். அது எப்போவுமே இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்கிறது கரெக்டான டிசிஷன் இருக்காமல் போகும். அப்படின்னா லேட்டராக நமக்கு ரீக்ரெட் ஆகும். அப்படி தான் யூடியூபை எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட், என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட், ஒரு பகுதி. அண்ட் யூடியூப்னா நீங்கள். ஸோ எனக்கு ரொம்ப நேரில் மீட் பண்ணுறதில்ல. பட் நம்ம ஒரு வர்ச்சுவல் ஃபேமிலி. இவ்வளோ வருஷம் எப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்போ பார்த்துங்க எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சேனல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிது. எதனால் எனக்கு இன்னும் புரியல. ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னாக்கா, இது நிஜமாகவே எனக்கு ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன். இன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் சாமி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. ஓகே, சேனலை டிசால்வ் பண்ணுறது கரெக்டான டிசிஷன் கிடையாது. நம்ம ஏன் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த வீடியோ, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு இப்போ பாருங்கள், கரெக்டாக 11:45 டைம் ஆச்சா. இன்றைக்கி டேட் 22 ஜான்வரி. ஸோ இன்னொரு சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்பார்க், ஒரு தாட் வந்துச்சு. கரெக்டாக விளக்க வைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இது தப்பான டிசிஷனாக ரைட்டான டிசிஷனாக எனக்கு தெரியாது. ஏன்னு ரீசன் சொல்கிறேன். இவ்வளோ வருஷமாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம், நல்லா தான் போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு ஸ்டெடியாக ஒரு டெடிக்கேட்டட், நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு குரூப் இருக்காங்க, டெடிக்கேட்டடாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அத்தர்வன் விஹான் குட்டியாக இருக்கும் போதுலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஃபுல் ஃபேமிலி தெரியும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நம்ம இவ்வளோ வருஷமாக ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம். பட் அது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ரஸ் யூடியூப் அடுத்த லெவல் போக மாட்டேங்குது. எதனால எனக்கு தெரியல. இந்த யூடியூப் சைக்காலஜி, இந்த யூடியூப் மேட்ரிக்ஸ், லாகரிதம் எனக்கு புரியல. நான் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பெய்டு ப்ரமோஷன் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது எனக்கு தேவையே இல்லை. யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணுறது, நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு பேஷனட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஏர்ன் பண்ணணும், இது ஒரு கமர்ஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆப்வியஸ்லி நான் இதில் ஹார்ட் ஒர்க் போடுறேன், என்னோட டைம் போடுறேன். இப்போ ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஒகேஷன், ஓகே, ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு ஃபேமிலியோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒகேஷன் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அந்த ஃபீலோட உங்களுக்கு அந்த கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ நான் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஷூட் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் நான் போடுற என்னோட கான்ட்ரிபியூஷன், எஃபர்ட்ஸு, டைம், அது இது பண்ணி எடிட் பண்ணி அதில் தான். ஸோ அதுதான் என்னோட இது. ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னதான் நம்ம இது காசுக்கு பண்ணலை இல்லை கமர்ஷியல் ரீசன்ஸ்க்கு பண்ணலனாக்கா எனக்கு ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரே கிளாஸில் திரும்ப படிச்சுட்டே இருந்தாக்கா எப்படி இருக்கும்? எனக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு 5வது கிளாஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதனால் 5வது கிளாஸ்லேயே இந்த டீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பட் அடுத்த கிளாஸ்க்கு போகணும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு வேலை நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்கிறோம், இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னாக்கா நம்ம அதில் ஹார்ட் ஒர்க், ஹார்ட் அண்ட் சோல் போடுறோம். எல்லாருக்குமே நம்ம வேலையும் பிடிச்சிருக்கு. ஆனால் நமக்கும் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த டெசிக்னேஷனுக்கு போகணும், அடுத்த போர்ட்ஃபோலியோக்கு போகணும், இல்லை அடுத்த இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனிக்கு போகணும். நமக்கும் ஒரு சேஞ்ச் தேவைப்படுது, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, ஒரு சேலரி தேவைப்படுது. இதெல்லாம் மோட்டிவேஷன். இது ஒரு நார்மல் ஹியூமன் டெண்டன்சி, ஒரு சைக்காலஜி இல்லைங்களா? ஸோ அதனால தான் எனக்கு இப்போது ஒரு ஃபுல் ஸ்டாக்னண்ட் ஆகி போச்சு. நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட புலம்பியிருக்கேன். ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி ஆனஸ்ட்லி நான் சில கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு 6 மாதம் கிட்ட நான் வீடியோ போடல. அதெல்லாம் நம்ம சேனல் இதில் பாதிச்சிருக்கு. இதுக்கு லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அதெல்லாம் அப்போல்லாம் நான் நடுவில் நிறைய பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ அண்ட் சொல்லிட்டு நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். மாமா அது பண்ணிட்டு இருந்தோம் ரெகுலராக. அண்ட் நான் ரொம்ப
செலக்டிவ் ஃபியூ தான் நான் பண்ணுவேன். அதுவும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இதெல்லாம் என்னோட கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து நான் பண்ணுவேன்னு. பட் அதுலேயும் நானே அவங்களுக்கு வந்து இனிமேல் என்னால் பண்ண முடியாது, வாவ் அண்ட் மமா எர்த் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். கண்டினியூஸாக நான் வந்து 1 இயர் 2 இயர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதைக்கு அமேசான் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, இந்த சேனல் இப்படியே இருக்கட்டும், இவ்வளோ வருஷமாகி போச்சு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, யூடியூப் வந்து சரி பழ சேனல், அது வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட், அது இருக்கிற அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸே எனக்கு வந்து யூடியூப் அதை அக்னாலேஜ் பண்ணாமல் ஒரு நம்ம சேனல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு புஷ் பண்ணுறது, சில டைமில் நம்ம கண்டென்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், சில டைமில் நமக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் 1000 வியூஸ் வருதுன்னா இன்னொரு வீடியோவில் 5000 வரணும், 10,000 வரணும், அப் அண்ட் டவுன். நமக்கு வந்து நீங்கள் என்னன்னா போடுங்க. நான் வந்து இன்றைக்கி கமல் சாரோட காஃபி குடித்தேன், இல்லை ரஜினி சாரோட லஞ்சை சாப்பிட்டேனாக்கா கூட அதே 1000 2000 வியூஸில் தான் வந்து நிற்கிது. நீங்கள் என்னன்னா போட்டுக்கோங்க, என்னன்னா. ஓகே, நான் ஒரு 1 மந்தில் வந்து வேர்ல்டு டூர் முடிச்சுட்டேன், இல்லை எங்கே என்ன சொல்கிறது, இன்றைக்கி சன்னுக்கு போயிட்டு வந்துட்டேன், மார்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன், மூணுக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னன்னா போட்டுக்கோங்க. வியூஸ் வந்து அங்கே தான் நிற்கிது. அது எனக்கு புரியல. அண்ட் அது ரொம்ப வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, கடுப்பு, இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் யாருக்குன்னா ஃபீல் ஆகும். டூ ஆர் டை சிச்சுவேஷன் விட்டுருணும். இல்லைனா எனக்கு வந்து இப்போ ரிசல்ட் வரல, இது வரல, இல்லை வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகலை, வியூஸ் அங்கேயே தான் நிற்கிதுனாக்கா வேறு என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து காசு கொடுத்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி, இல்லை வியூ சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ், இப்போ காசு கொடுத்தா ஈஸியாக வந்துடும் நம்பர்ஸ். எனக்கு அது பண்ண பிடிக்கல. ஆர்கானிக்காக நேச்சுரலாக பிடிச்சாக்கா நம்ம வீடியோ பார்க்கணும், இல்லைனாக்கா நோ ப்ராப்ளம். ஜபர்தஸ்தி என்ன, அது வந்து எனக்கு அது சுத்தமாக இது என்னோட பாலிசிலேயே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? சேம் டு சேம் கண்டென்ட், நத்திங் சேஞ்சஸ், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகே, என்னன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரே வீட்டில் நிறைய வருஷமாக இருந்துட்டோம், சரி நமக்கு ஒரு சேஞ்ச். ஓகேவா? வேறு வீட்டுக்கு போய் தான் பார்ப்போமே, அது சூட் ஆச்சுன்னா அங்கே கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. நிறைய பேர் வேலை சேஞ்ச் பண்ணுறாங்க, வீடு சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டி, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரி. ஓகே, நமக்கும் ஒரு ஃப்ரெஷ் சேஞ்சு. அதே நாங்கள் லேதா அதே கண்டென்ட் எல்லாமே சேம் டு சேம் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வீடு மட்டும் சேனல் மட்டும் சேஞ்ச் பண்ணி இன்னொரு புது சேனல் ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே இது வீடியோஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு மேபி 1 மந்த்து பார்ப்போம் அதில் எப்படி போகுது. ஆப்வியஸ்லி இதில் வந்து இங்கே நமக்கு 28,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 28,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகுமோ, எவ்வளோ வருஷம் ஆகுமோ நமக்கு தெரியாது. எல்லாம் இட்ஸ் ஃபேட். ஓகே, நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வர அவ்வளோதான் வருது, 1500 இல்லை 2000 வியூஸ் தான் வருது. அதுவே நீங்கள் பார்த்துட்டு கேட்பீங்க, ஏன் அக்கா உங்களுக்கு வந்து இன்னும் வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஃபீலே தான் எனக்கும். ஸோ எல்லாமே நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப எனக்கு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி, இப்போ பாசிட்டிவ் பத்மா வந்து பாவம் பத்மா வாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, பாசிட்டிவ் 100%. என்னோட இதில் வந்து பாசிட்டிவ்னு வேர்டு யூஸ் பண்ணமான்னு தெரியாது, நம்மளாம் தேடிக்கணும். ஓகே, இது உட்காந்துட்டு சாரி, செல்ஃப் பிட்டி, இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆயிடுச்சோன்னு நான் புலம்பிட்டு இருக்கலாம். அடுத்தது எப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ யூடியூப் பண்ணும்போது பேச முடியாது, என்ன எனக்கு ப்ராப்ளம் சொல்லுங்க. ஒரு கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிப்போச்சுன்னா நம்ம போய் நம்ம மேனேஜர் கிட்ட கேட்கலாம். நான் அதே ஹார்ட் ஒர்க் தான் நானும் போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சேலரி ஹைக் கொடுக்குறீங்களா, எனக்கு வந்து சேலரி ஹை கொடுங்க, எனக்கு சேலரியே இல்லை, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் கம்பெனியில் வந்து ஒரு இன்விசிபிள் எம்ப்ளாயி மாதிரி இருக்குன்னு. ஓகே, நம்ம இருக்கோம், ஆனால் நம்மளை பார்க்காம எல்லாமே நம்மளை சீ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டே இல்லாமல் அதே ஹார்ட் ஒர்க் அவ்வளோவே வேலை நம்மளும் பார்க்குறோம். பட் நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம சுற்றி ஆளுங்க இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கு இதுவாக ஃபீல் ஆகுமா இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனின்னு இருக்கும்போது நம்ம பாஸ் கிட்ட கேட்கலாம், நம்ம மேனேஜர் கிட்ட கேட்கலாம், இல்லை நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்ட கேட்கலாம், என்ன ப்ராப்ளம் எனக்கு சொல்லு, நான் வேறு என்ன எப்படி திருத்திக்க முடியும், என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே அந்த மாதிரி சீனே கிடையாது. நம்மளாம் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒன்லி இது வந்து இதுதான். ஸோ நான் யோசிக்கிறேன், எனக்கு வந்து ஒன்லி ரிக்வெஸ்ட், இது நான் யோசிக்கிற யோசனை கரெக்டாக, இது ஒர்க் நீங்கள் கூட எப்படி சொல்வீங்க, ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? பட் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்டில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க, ஒரு தம்ஸ் அப், இல்லை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன சம்திங். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியமான
ஒரு டிசிஷன் ரொம்ப ரொம்ப இது டூ ஆர் டை சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு லெகசி க்ரியேட் பண்ணியிருக்கோம். 28,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சின்ன நம்பர்ஸ் கிடையாது. இதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வேற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரம் த ஸ்க்ராச் ஆஸ் அ நியூ கம்மர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யூடியூப்பில் வந்து நான் இன்றைக்கி டேட்டில் தான் சேனல் ஸ்டார்ட் ஆகும்னு ரெஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு என்ன ஹோப்புனாக்கா, நான் எதனால் பண்ணுறேன்னாக்கா, இப்போது மேபி ஒரு அந்த விதத்தில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கலாம். ஓகே, இது புது சேனல், கொஞ்சம் ஃபோக்கஸ் இதில் போகும். ஸோ எனக்கு வந்து நீ உங்களோட சைடில் இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட், கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் போட மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் போடுவீங்க. எனக்கு ஒரு ஹை ஒரு வாட் எவர், ஒரு தம்ஸ் அப் வாட் எவர். ஸோ கொஞ்சம் எந்த வீடியோஸில் ஜாஸ்தி இன்ட்ராக்ஷன் இருக்கோ அந்த வீடியோவுக்கு நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். அவ்வளோதான் நான் வந்து உங்ககிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஹெல்ப் எனக்கு. இது வந்து ஒர்க் அவுட் ஆதா, இது ஹிட்டா, இது ஃப்ளாப், மொக்கையான ஐடியா நமக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நத்திங் டு லூஸ். நம்ம நமக்கு அந்த வீடு பிடிக்கல, செட் ஆகலை அப்படின்னா நம்ம வாபஸ் எங்கே வந்துடலாம். ஓகேவா? இந்த சேனல் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எனக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கணும். அண்ட் மெயின் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசணும். என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு அவங்களோட சஜஷனும் நான் எடுத்துக்கணும். ஏன்னா மெயின் அவங்களோட சஜஷன் தான். நான் கொஞ்சம் இம்பல்சிவாக அதனால தான் நான் டக்குன்னு உங்ககிட்ட சொல்லி வீடியோ போட்டேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கமெண்ட் போட்டு நான் எல்லாம் கூலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஈவினிங் வந்தப்புறம் என் ஹஸ்பண்டோட ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிஞ்சாக்கா இன்றைக்கே அந்த சேனல் ஆரம்பிப்போம். பண்ணாக்கா அதோட பேர், லிங்க் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.